கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்கள கூப்பிட்டு சட்டுன்னு முடிக்கவே முடியாத ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட உங்க தலையில கட்டுறாருன்னு வைப்போம். உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ம். ஒரு பெரிய பதட்டம் வரும் இல்லையா? ஆமா, பிரஷர் ஏறும், ராப்பகலா முழிச்சு வேலை செய்யணும்னு மூளைக்குள்ள ஒரு பெரிய பிளான் போடுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட இந்த மாதிரி மாபெரும் சிக்கல்களை தீர்க்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? எதுவும் செய்யாம அப்படியே இருக்கிறது. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் முரண்பாடா, நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. ஏன்னா நாம எப்பவுமே எதையாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு துடிக்கிற ஒரு வேகமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல அது எப்படி சாத்தியம்னு தோணும். ஆனா இன்னைக்கு நாம ஆழமா அலச போறது ராய் மெல்வின் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஒரு அற்புதமான புத்தகத்தை. அந்த புத்தகத்தோட பேரு An Interlude in Eternity: The Non-Dual Teachings of Wu Hin. வாவ்! அந்த நட்சத்திரங்கள் நிறைஞ்ச விண்வெளி அட்டைப்படம் போட்ட புத்தகம் தானே. ஆமா, கரெக்ட். உங்களோட அத்தனை முயற்சிகளும் அந்த இடைவிடாத உழைப்பும் தான் உங்க வாழ்க்கையோட மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மைய இந்த புத்தகம் எப்படி விளக்குதுன்னு தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். சூப்பர். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் நேயர்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற தத்துவம் ஏதோ ஒரு அமைதியான மலை உச்சியில உட்கார்ந்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு முனிவர் சொன்னது கிடையாது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பூஷின் வாழ்ந்த காலகட்டம் சீன வரலாற்றிலேயே மிக மோசமான போரிடும் நாடுகள் காலகட்டம். அதாவது கிமு 403 முதல் 221 வரை. எங்க பார்த்தாலும் ரத்தம், போர், வன்முறைன்னு போயிட்டு இருந்த நேரம். அப்படி ஒரு மரண பயம் இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தரால இவ்வளவு அமைதியான ஒரு தத்துவத்தை உருவாக்க முடியுதுன்னா, திங்கக்கிழமை காலையில நாம அனுபவிக்கிற அந்த ஆபீஸ் டென்ஷனை சமாளிக்க கண்டிப்பா இந்த தத்துவம் ஒரு திறவுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தத்துவத்தை இன்னைக்கு இருக்கிற நவீன வாசகர்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மைதான். ஆனா மொழிபெயர்ப்பாளர் ராய் மெல்வின் இத ரொம்பவே புத்திசாலித்தனமா கையாண்டிருக்கார். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, வூஷின் வாழ்ந்த காலத்துல ஈகோ, அதாவது அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தையே சீன மொழியில கிடையாது. ஓ, அப்படியா? அப்புறம் எப்படி அதை விளக்குனாங்க? மனித இமடுக்குள்ள இருக்கிற அந்த நான் தனி அப்படிங்கிற ஒரு உணர்வை விளக்க அவர் சம்ஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஆம், அதாவது மனஸ், அகங்காரம் அந்த வார்த்தைகளை சொல்றீங்களா? நான் படிச்சிருக்கேன். ஆமாங்க, அதேதான். மனஸ் அப்படின்னா அளவிடும் மற்றும் ஒப்பிடும் தன்மை கொண்ட ஒரு கருவி. நம்ம மனம் எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னொன்னோட ஒப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஆமா, அவன் என்னை விட பணக்காரன், நான் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு மோசமா இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து அளந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். அடுத்து அகங்காரம். இதோட உண்மையான அர்த்தம் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த டூவர்ஷிப் உணர்வு. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒரு சின்ன அசைவுக்கு கூட நான் தான் காரணம், ஏன் உழைப்பு தான் காரணம்னு மனுஷன் எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறானோ அங்கதான் அவனோட முழு அழிவும் ஆரம்பமாகுதுன்னு வூஹின் சொல்றார். ஆனா இப்போ சின்ன வயசுல இருந்தே நமக்கு அறிவு தான் பலம்னு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, இதெல்லாமே அறிவு தானே. இத ஊர்ச்சின்னு எப்படி பாக்குறார்? அறிவு வேற, அறிதல் வேறன்னு அவரு பிரிச்சு சொல்றாரே, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரரையோ அல்லது ஒரு மாபெரும் இசைக்கலைஞரையோ நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிற உச்சக்கட்ட கவனத்துல இருக்கும்போது அந்த இசைக்கலைஞர் என் விரலை இந்த நரம்பு மேல வைக்கணும், அடுத்ததா இந்த ஸ்வரத்தை வாசிக்கணும்னு சிந்திச்சு வாசிக்க மாட்டார். ஆமா, அது ரொம்ப இயற்கையா நடக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த இசை அவர் மூலமா தானா வெளிப்படும். ஆனா எப்ப அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் உள்ள இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு விருது கிடைக்குமா அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அங்கே அவர் கண்டிப்பா தாளத்தை தவற விடுவார். ஓ, இது அருமையான உதாரணம். இதுதான் அறிவுக்குமான அறிதலுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம். அறிவுங்கிறது வெளியிலிருந்து நாம தேடி போய் மூளையில குப்பையா சேமிச்சு வைக்கிறது. ஆனா அறிதல் அப்படிங்கிறது எதையும் சார்ந்தில்லாம இயற்கையோட ஒன்றி இயல்பாகவே பிரவாகமா வெளிப்படுறது. ஒரு நிமிஷம், அந்த ஃப்ளோ ஸ்டேட் உதாரணம் ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இந்த நான் தான் செய்றேன் அப்படிங்கிற அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னா, மனுஷனுக்கு ஏன் இயற்கை அப்படி ஒரு டூலை கொடுத்தது? இதோட விடைய நாம பரிணாம வளர்ச்சியிலிருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப காலத்துல மனுஷ காட்டுல வாழ்ந்தப்போ அவன் உயிர் வாழ மனம் அப்படிங்கிற ஒரு உயிர்காக்கும் கருவி அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது பசி, வேட்டை அந்த மாதிரி விஷயங்களுக்கா?
ஆமா, இது ஏன் உணவு, அது அவனோட உணவு அப்படின்னு பிரிச்சு பார்க்கலன்னா அவன் பசியில செத்துருப்பான் இல்லையா? ஒரு சிங்கம் துரத்தும்போது தப்பிக்கணும்னா அவனுக்கு அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நான் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. ஓஹோ, சோ அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். கரெக்ட். ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, காட்டுல இருந்த அந்த ஆபத்துகள் இப்ப நமக்கு இல்ல. ஆனா நம்ம மூளை இன்னும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. உங்க பாஸ் அனுப்புற ஒரு சின்ன கோபமான இமெயில ஒரு சிங்கம் உங்களை தாக்க வர்றதா நினைச்சுக்கிட்டு இந்த நான் அப்படிங்கிற ஈகோ பதற ஆரம்பிச்சிடுது. அட ஆமாங்க. அப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்காக இயற்கையை வெல்ல உருவாக்கப்பட்ட ஒரு டூல் தான் இந்த மனம். ஆனா காலப்போக்குல வெறும் குறியீடுகளையும் வார்த்தைகளையும் நிஜம்னு மனம் முழுசா நம்பத் தொடங்கிடுச்சு. ஆமா, அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ஒரு மையமா மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மூளைக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம்? இது பார்க்கறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கே. ஆமா. ஆனா இதோட செயல்பாடு நீங்க நினைக்கிறத விட இன்னும் ரொம்ப நுட்பமானது. மூளைங்கிறது சிந்தனைகளை உற்பத்தி செய்யற ஒரு தொழிற்சாலை கிடையாது. அறிவியல் ரீதியா பார்த்தா மூளை ஒரு ரிசீவர் மாதிரி தான் செயல்படுது. ரிசீவர்னா ரேடியோ மாதிரி சொல்றீங்களா? அதேதான். ஒரு ரேடியோ எப்படி காத்துல இருக்கிற சிக்னல்களை உள்வாங்கி சத்தமா மாத்துதோ அப்படிதான் மூளையும். வூஹின் உடலை ஒரு ஹார்ட்வேர் மாதிரியும் மனத சாஃப்ட்வேர் மாதிரி ஒப்பிடுறாரு. இந்த மென்பொருள் சுற்றுப்புறத்திலிருந்து தரவுகளை பெற்று நம்ம செயல்பட வைக்குது. ஆனா இந்த சாஃப்ட்வேர் எப்ப நமக்குள்ள இன்ஸ்டால் ஆகுது? குழந்தை பிறக்கும் போதே இது வந்துடுமா? இல்ல. குழந்தை உளவியல்ல மிரர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஒரு குழந்தை பிறந்த சுமார் 18 24 மாசங்கள் ஆகும்போது அத கண்ணாடியில காமிச்சா அந்த குழந்தை முறையா கண்ணாடியில தெரியறது நான் தான் அப்படின்னு தன்னை உணரும். ஓ, அந்த வயசுல தான் அது நடக்குதா? ஆமா, அந்த தருணத்துல தான் நினைவுகள் எல்லாம் சேகரமாக்கப்பட்டு நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு கம்ப்யூட்டர்ல ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகுற மாதிரி நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மென்பொருள் வெளியிலிருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஒரு தனி நபர்னு உறுதியா நம்ப ஆரம்பிக்குது. வாவ், அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. புத்தகத்துல வர்ற ஒரு மிக முக்கியமான வரி இது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர் உங்களை ஆக்கிரமிக்கவில்லை, அப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்ற உங்களின் நம்பிக்கைதான் உங்களை ஆக்கிரமித்துள்ளது. அதாவது ஈகோங்கிறது தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது நம்ம மேல வச்சிருக்க ஒரு குருட்டு நம்பிக்கை. அப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்ற உங்களின் நம்பிக்கைதான் உங்களை ஆக்கிரமித்துள்ளது. இதை ஜீரணிக்கவே கொஞ்ச நேரம் ஆகுதுங்க. சரி, நான் அப்படிங்கிறது வெறும் நினைவுகளோட தொகுப்பு தான், அது ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இப்போ பிராக்டிக்கலா பேசுவோம். வூஹின் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. இதை நான் அப்படியே ஏத்துக்கிட்டு சும்மா உக்காந்துக்கிட்டா எனக்கு யாருங்க சம்பளம் கொடுப்பா? அது எல்லாரும் கேக்குற கேள்விதான். ஆமா, என் பேங்க் லோனை யார் கட்டுவா? என் குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க? இந்த நான் எதுவும் செய்யாம அப்படியே விலகி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடாதா? இது கேட்கறதுக்கு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தோணலையா? கண்டிப்பா. இதுதான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வர்ற ஒரு நியாயமான சந்தேகம். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னா போய் படுக்கையில படுத்து தூங்குறது கிடையாது. அப்போ வேற என்ன அர்த்தம்? வூஹின் 2 விஷயங்களை மிக தெளிவா பிரிக்கிறாரு. ஒன்னு சிந்தனை, இன்னொன்னு செயல்படுதல். அதென்ன செயல்படுதல்? இப்போ உங்க உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அது ஒவ்வொரு வினாடியும் தங்களை தானே அழிச்சுக்கிட்டு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க இதயம் துடிக்குது, மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது. இதுக்காக நீங்க உட்கார்ந்து ஒரு பெரிய பிளான் போடுறீங்களா? இல்லையே, அது தானா நடக்குது. ஆமா, அடுத்து இந்த செல்ல வளர வைக்கணும், அடுத்து இதயத்தை துடிக்க வைக்கணும்னு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கறதில்ல. அது இயற்கையான ஒரு செயல்பாடு. அது தன்னால நடக்குது. புரியுது. அதே மாதிரி இப்போ நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போகும்போது தினமும் போற வழினா நீங்க அத பத்தி சிந்திச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறதில்ல. உங்க கை கால் தானா வேலை செய்யுது. ஆனா அந்த நேரத்துல உங்க சிந்தனை என்ன பண்ணும்? நேத்து நடந்த மீட்டிங்ல அவமானப்படுத்திட்டாங்களே, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்தாலையும் கசப்புகளாலையும் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கும் இல்லையா? ஆமாங்க, சரியா சொன்னீங்க. மைண்ட் எங்கேயோ இருக்கும். என்ன சொல்றான்னா, இந்த தேவையில்லாத சிந்தனையை நிறுத்துங்க, ஆனா உங்க செயல்பாடே இயற்கையா எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்க விடுங்க. இதான் டாவோயிசம் தத்துவத்துல வி வு வே,
அதாவது செயலற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்போ செயல்படுறத நிறுத்த சொல்லல, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற திமிரையும் பதற்றத்தையும் தான் நிறுத்த சொல்றார். எக்ஸாக்ட்லி. இதை விளக்குறதுக்கு புத்தகத்துல வர்ற ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. லிஜியாங் பகுதியை சேர்ந்த மூவா அப்படிங்கிற ஒரு முதியவர், அவர் தினமும் ஒரு குதிரை பூட்டிய வண்டியில பயணம் செய்வார். அந்த வண்டி அவர் போக நினைக்கிற எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பா கூட்டிட்டு போகும். ஆனா அவர் ஒருபோதும் தன்னை அந்த வண்டி அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்ல. ரொம்ப அழகான கதை இது. நாமும் அப்படிதான். உடம்பு அப்படிங்கிறது வண்டி, மனம் அப்படிங்கிறது குதிரை. ஆனா ஊஷின் சொல்றார், நீங்கள் வண்டியும் அல்ல, அதை இழுக்கும் குதிரையும் அல்ல, இவை இரண்டையும் கவனித்து அறியும் அந்த சாட்சி நீங்கள். இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நாம பிரச்சனைகளுக்குள்ள உழலக்கூடாது, அதை தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்குற ஒரு பார்வையாளனா மாறணும். ரொம்ப கரெக்ட். அப்போ அந்த பார்வையாளனா மாறும்போது தான் உங்களுக்குள்ள உண்மையான மகிழ்ச்சி உருவாகுது. ஏன்னா நாம எப்பவுமே சந்தோஷத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்பம் அப்படிங்கறதையும் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கறதையும் நாம ஒண்ணுன்னு நினைச்சு ரொம்ப குழப்பிக்கிறோம். ஓ, இன்பம் வேற மகிழ்ச்சி வேறயா? ஆமாங்க. ஊஷின் சொல்லும் அந்த நான் டியூவாலிட்டி, அதாவது இருமை இல்லாத நிலைனா என்னன்னு பார்க்கலாம். இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி, அல்லது பகலும் இரவும் மாதிரி. நீங்க வெளியில இருந்து தேடி வாங்குற ஒரு பொருள் மூலமா கிடைக்கிற இன்பம் தற்காலிகமானது. ஆமா, இன்னைக்கு சந்தோஷத்தை தர்ற ஒரு கால் நாளைக்கு ரிப்பேர் ஆகும்போது அதே அளவு துன்பத்தை தரும். கரெக்ட். ஆனா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது வெளியில இருக்கிற எதையும் சார்ந்து இருக்கிறது இல்ல. அது உங்களுடைய இயல்பு நிலை. அந்த நான் அப்படிங்கிற சுமையை இறக்கி வைக்கும்போது தான் தானா வெளிப்படுவது. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை வருது, ஒரு உடல் வலி இருக்கு, அல்லது ஒரு பெரிய மனவலி இருக்குன்னா அதை நான் எப்படி எதிர்கொள்றது? அது வெறும் மாயன்னு சொல்லி நான் என்ன நானே ஏமாத்திக்க முடியாது. நிஜமாவே வலிக்க தான் செய்யும். ஆக்சுவலா வலி அவர் மாயன்னு சொல்லவே இல்ல. ஒரு சீடன் வூஹின் கிட்ட வந்து தனக்கு ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லும்போது அவர் கொடுக்கிற பதில் உங்களை அதிர வைக்கும். உங்களின் வலியை என்னால் நீக்க முடியாது, ஆனால் அந்த எண் என்ற பற்றுதலை நீக்க முடியும்னு அவர் சொல்றாரு. வாவ், வலிய நீக்க முடியாது, ஆனா ஏன் வலிய நீக்க முடியும்? அபாரங்க. ஆமா, வலி அப்படிங்கிறது ஒரு உடல் சார்ந்த உணர்வு. உங்க விரல்ல சூடுபட்டா கண்டிப்பா வலிக்கும், அது பயாலஜி. ஆனா அத சுத்தி உங்க மனம் ஒரு பெரிய கதைய உருவாக்குது பாருங்க. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கை போச்சே, அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஏன் பயம், ஏன் கவலை அப்படின்னு அந்த வலிய என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடும் போதுதான் அந்த வலி துன்பமா மாறுது. அந்த ஏன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு அந்த வலிய ஒரு வெறும் உணர்வா மட்டும் தள்ளி நின்னு கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வீரியத்தை இழந்து தானாவே மறைஞ்சிடும். ஓஹோ. நீங்க உங்க பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா, அதாவது அதையே மெடிடேட் பண்ணினா மட்டும்தான் அந்த பிரச்சனை உங்களோடவே நிரந்தரமா வாழும். நீங்க அந்த நான் அப்படிங்கிற மையப்புள்ளிய அழிச்சிட்டா அந்த பிரச்சனை யார பாதிக்கும்? அதாவது நான் இருந்தாதானே எனக்கு ஒரு பிரச்சனை வர முடியும். இலக்கே இல்லாத போது அம்பால எப்படி என்ன தாக்க முடியும்? ரொம்பவே ஆழமான அலசல் இது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ராத்திரி யோசிச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாளை என்ன நடக்கும் என்ற கவலை உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் நம்பும் பிரபஞ்சத்தின் மீதோ அல்லது இயற்கையின் மீதோ உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்றுதானே அர்த்தம். இந்த வினாடியில் எது இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக மாறும் என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் இந்த நான் அப்படிங்கிற ஈகோவை எப்படி அழிக்கிறது, எப்படி ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கிறதுன்னு நாம தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஈகோவை அழிக்கணும்னு இவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்றது யாரு? எந்த நான் தன்னையே அழிக்க முயற்சி பண்ணுது? ஒரு பக்கம் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அதை அடையணும்னு நாம செய்யற அந்த முயற்சியும் ஒருவித ஈகோ தானா? அப்படி ஒரு வேடிக்கையான முரண்பாட்டுக்குள்ள நாம மாட்டிட்டு இருக்கோம்னு தோணலையா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறோம். யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, நிதானமா யோசிங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சியை தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துகள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.